ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரோட வேல்யூஷன் ஸ்கீம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி வேல்யூட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து செகண்ட் பேப்பர் எப்படி வேல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மோஸ்ட்லி கண்டென்சேஷன், எலாபரேஷன், அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி, அப்புறம் லித்தோகிராஃபி, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க் வந்து போட்டுருவாங்க. கண்டென்சேஷன், எலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. அதே மாதிரி தான் லித்தோகிராஃபியுமே. ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. கண்டென்சேஷன் அப்படின்னா சுருக்கி எழுதணுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு சீனியர் கிரேட்லேயும் ஹை ஸ்பீட் கிரேட்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஷுட் ஹாவ் பீன் கவுண்டட் அண்ட் இண்டிகேட்டட் அட் தி எண்ட். ஓகே, எவ்வளோ வார்த்தைகள் டிக்டேட் பண்ணாங்க, நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் சுருக்கி எழுதணும், நீங்கள் எத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மரி எழுதணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் அப்படி எழுதலை அப்படின்னா 2 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, சப்போஸ் அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் எழுதுனதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரு 50 வேர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக 5 மார்க் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறமா அப்படி கண்டென்சேஷன் எழுதுறோம் இல்லையா, அது வந்து இன்டைரக்ட் ஃபார்ம் ஸ்பீச்லேயும் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்கணும். என்ன டிக்டேஷன் கொடுத்தாங்களோ அதையே எழுதணும் அப்படின்னா 0 மார்க் தான் கொடுப்பாங்க. வெறும் ஷார்ட் ஹேண்டுக்கு மட்டும் தான் 5 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஹெட்டிங் கொடுத்து எழுதணும். சூட்டபிள் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அப்படி எழுதலை அப்படின்னா மொத்தமாக 2 மார்க் பிடிச்சிருவாங்க. சரிங்களா. தென் ஷார்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ரோக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதணும். அதையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுதான் கண்டென்சேஷன். தென் எலாபரேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். எலாபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர் கிரேடில் வந்து வருது. சரிங்களா. எலாபரேஷன் கொஞ்சம் சென்சிபிளாக எழுதணும். என்ன டாபிக் இருக்கோ அதை தான் வந்து எழுதணும். இஷ்டத்துக்கு கதை அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரிங்களா. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா ரெலவெண்ட் அண்ட் எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி பண்ணல அப்படின்னா மார்க்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. உங்களுக்கு எலாபரேஷன் டிக்டேஷன்ஸ் கொடுக்குறப்ப அதில் ஃபிகர்ஸ், பிளேஸ் நேம், கம்பெனி நேம், பர்சன் நேம், ஸ்ட்ரீட் நேம்லாம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதை ஒமிஷன் பண்ணி எழுதுனீங்கனாவோ இல்லைனா மாற்றி எழுதுனீங்கனாவோ அதை வந்து மிஸ்டேக்ஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு மிஸ்டேக்ஸுமே 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் மார்க் மிஸ்டேக். சரிங்களா. ஃபார் ஈச் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு தான் 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்குமே 25 மார்க்கு. நீங்கள் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் எழுதிருந்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எசென்ஷியல் பாயிண்ட்ஸுமே சேர்த்து வச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா. தென் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அடக்குவேட் எலாபரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. லித்தோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸுமே ஒரு மார்க். ஓகே, லித்தோகிராஃபி 30 மார்க்குக்கு ஜூனியர் கிரேட்லேயும் சீனியர் கிரேட்லேயும் இருக்குது. ஒரு மிஸ்டேக்ஸுமே ஒரு மார்க்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுபடி தான் வந்து செகண்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.